ஸோ தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிசல்ட்ஸ் பார்த்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எதுக்கு போவாங்கன்னா, எந்த காலேஜில் நம்ம வந்து அட்மிஷன் போடலாம், டிஎன்இஏக்கு எப்படி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இதெல்லாம் தான். அண்ட் கண்டிப்பாக அவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நெசசரி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு கிரேட்டர் இன்ஃபோ. ஸோ டிஎன் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த வாட்டி சென்டம் எடுத்திருக்காங்க. அதாவது 2587 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் மட்டுமே சென்டம்ஸ் எடுத்திருக்காங்க. 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர்ஸை வந்து கம்பேர் பண்ணப்போ. அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து சென்டம்ஸ் கம்மி தான் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறைய தான் சான்ஸ் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகாது. இதான் வந்து டிஎன் ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஎன்இஏ அட்மிஷன்ஸை பற்றி செக் பண்ணுவோம். கைஸ், இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் தான். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. தென் நீங்கள் வந்து பே பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணணும். நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில். ஸோ இன்ஜினியரிங் அட்மிஷன்னாலே தெரியும், நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் எந்த பிரான்ச் உங்களுக்கு வேணும்னு. அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இருக்கணும். அண்ட் என்னென்னா, கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து ஜூன் 6க்கு க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள். தென் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துடணும், அட்டாச் பண்ணிடணும், ஓகேவா? தென் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, உங்களோட எலிஜிபிலிட்டி தான் அது, ஓகேவா? ஸோ உங்கள் ரேங்க் லிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து மென்ஷன் பண்ணோம், லைக் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகலாம், இல்லை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கலாம், இல்லை வந்து 7.5% ரிசர்வேஷன். அதாவது நீங்கள் வந்து 6th to 12th வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா அது வந்து 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது மூலிமா கூட கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாகும். அண்ட் தென் உங்களுக்கு பெட்டர் காலேஜ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த ரிசர்வேஷன்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் டைமில் நடக்கும். அண்ட் தென் கவுன்சிலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது எல்லாமே ரேங்க்கு பேஸ் பண்ணி தான். ஸோ ஈச் ரவுண்டுக்கு வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங். உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. அலாட்மெண்ட், உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லிடுவாங்க. தென் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட், ஃபைனலாக நீங்கள் வந்து எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது. நீங்கள் வந்து காலேஜ் போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கைஸ், உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மட்டுமே 3 டேஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்களோட லைக் ட்ரீம் காலேஜுக்கு ரீச் பண்ண வைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து யோசித்து ஒழுங்காக தெளிவாக ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் எந்த காலேஜ், எந்த கோர்ஸ், எந்த பிரான்ச் இது வரையும் நீங்களே வந்து டிசைட் பண்ணலாம். அலாட்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம் அது எல்லாமே. தென் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னாலும் நீங்கள் விட்டுறலாம். இப்போது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது சில நெசசரி அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேவா? அதை பற்றி பேசுவோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி. நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, அது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும். இந்த இந்த பேஜை ஒரு வாட்டி நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்துடும். லைக் உங்களோட கம்யூனிட்டி ஆர் கேஸ்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து நீங்கள் இன்டர்நெட் மூலிமா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட் அண்ட் 12th ரோல் நம்பர் ப்ளஸ் மார்க் ஷீட் ரெண்டுமே வேணும். ரோல் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நோட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட் ஆக போகிறீங்க அப்படின்னா ஃபீ கன்செஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆர் நீங்கள் வந்து லைக் இந்த 7.5 ரிசர்வேஷன் சொன்னால அது எல்லாமே. ஸோ இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணணும்.
தென் உங்களுக்கு வந்து டேட்டா ஷீட் குடுத்துருவாங்க. ஸோ இதான் ஃபைனலா. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் டிஎன்இஏ பத்தி. அண்ட் தென் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னும் நெறைய அப்டேட்ஸ்க்கு கிரேட்டர் இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.